இந்த வகையில் இவருக்கு 118 வாக்குகள் 118 இடங்கள் பெற்று இவர் எப்படி பெரும்பான்மையை ரீச் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? எப்படியும் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. தொங்கு சட்டசபை வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது. சரி, நம்மளே பேசியிருக்கோம், இந்த தடவை தொங்கு சட்டசபை வரும்னு சில தகவல்கள் வருகிறது. எப்படி வருது பதிவு பண்ணியிருக்கோம். நானும் அது தனியா ஒரு வீடியோ பேசுறதுலயும் நம்மளுடைய பஞ்சாயத்து கூட்டுறவங்களும் அதுலயும் பேசியிருக்கோம், 2 தடவை பேசியிருக்கோம், பிற நிகழ்ச்சிகளையும் பேசியிருக்கோம். அப்படி வந்தால் தொங்கு சட்டசபை வந்தால் என்னன்னா ஆளுநர் என்ன பண்ணணும்னா, ஏதாவது அதிக பெரும்பான்மைன்றதால விஜய முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுங்க. ஒண்ணு வெளியிலேருந்து வர எம்எல்ஏக்களை கூட்டு பெரேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் அவங்களுடைய அந்த சர்டிபிகேட்டோட நிக்கணும். அவர் எனக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு தபால் கொடுத்தா அந்த தபாலை மட்டும் எங்க பக்கம் இவ்வளவு இருக்கிறாங்க, மீதி இத்தனை பேர் நேரடியா நின்று ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு காட்டணும். ஆமா, இல்ல ஏன்னா அதுல வெறும் தபால் மட்டும் கொண்டு அவர் கையெழுத்து போட்டாருன்னு காமிச்சா கவர்னர் ஒத்துக்க மாட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலையில. அப்போ அதுக்குதான் பெரேடுன்னு பேர். அவங்கள நேரம் கூட்டு வரணும். இவரோட கட்சியில உள்ளவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்க, வெளியில இருந்து உள்ளவங்களுடைய ஆதரவு அது உண்மையான ஆதரவு தானா அப்படின்றத கவர்னர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்படியா இருந்தாலும் நீங்க பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று சொல்லும் போது சட்டசபையில் 118 இவருக்கு ஆதரவு இருக்கணும்.